இன்று பாடம் 13 ஆதி திருச்சபையின் மிஷனரி பணி முக்கியமான அத்தியாயமாக நடவடிக்கைகள்ல கருதப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே முக்கியமான ஒரு அத்தியாயம். திருச்சபையின் அந்தியோகியா திருச்சபையின் தலைவர்களை குறித்து பார்த்தோம். என்ன செய்தார்கள், செய்தார்கள், எப்படி அவர்கள் மிஷனரிகளை தெரிந்தெடுத்தார்கள் அனுப்பினார் பார்த்தோம். அவங்க செய்த பணிகளை குறித்து நம்ம பார்த்தோம். அந்தியோகியா திருச்சபை பொழுது அந்தியோகியா குறித்து நம்ம நேற்று பார்த்தோம். இது போன வாரம் பார்த்தோம். அது அலெக்சாண்டர் தி கிரேட் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்ட ஒரு அவருடைய சக்சஸ் செலிகஸ்னால உருவாக்கப்பட்டது. இந்த அந்தியோகியா சபைக்கு எருசலேம் சபை நிறைய வித்தியாசம் என்று சொல்லும்போது எருசலேம் வந்து ஒரு மோனோ கல்ச்சரல் சர்ச், ஒரே வகையான மக்களை கொண்ட சபை. அந்தியோகியா அது ஒரு மல்டி கல்ச்சரல் சர்ச். பல கலாச்சாரத்தை சேர்ந்தவர்கள், பல மொழி பேசுகிறவர்கள் அங்கு அதான் வித்தியாசம். இப்போ வந்து எருசலேம்ல வந்து யூதர்களை கிரேக்க பேசுற மொழி பேசுறவங்க எபிரேய மொழி பேசுறவங்க வித்தியாசம். எல்லாமே யூதர். ஆனால் அந்தியோகியா சமயம் அந்நிய ஜாதியை சேர்ந்தவர். அவங்க யார் யாரு இந்த சர்ச், இந்த சபை எப்படி உருவாக்கப்பட்டது அப்படின்னு ரெண்டு வகையில சொல்றாங்க. ஒரு பெரிய உபத்திரம் உண்டான உபத்திரத்தாலே விசுவாசிகள் சிதறிக்கப்பட்ட விசுவாசிகள் என்ன செய்யறாங்க, அவங்க வந்து பல இடங்களுக்கு போறாங்க. போன இடங்களிலே அவர்கள் கிறிஸ்துவை பற்றி மற்றவர்கள் சொல்றாங்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்தவங்க முதலாவது யூதர், அதுக்கப்புறம் இன்னைக்கு நாம மற்றவர்கள் சொன்னாரு. அந்த திருச்சபையின் தலைவர்களை பார்க்க தலைவர்கள் எப்படி தலைவர்கள் 3 கண்டங்களை சேர்ந்து. அந்த காலத்துல 3 கண்டங்கள், ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆப்பிரிக்கா. வந்து ஒரு அதனால ஆசியா கண்டத்தை சேர்த்து. சிமியோன் நைஜர், நைஜீரியான் பகுதியை சேர்ந்த ஆப்பிரிக்கா தேசத்தை கண்ட தேசம். சவுல் அடிக்கடி என்ன சொல்றாரு, ஐ எம் ரோமன் சிட்டிசன், நான் ரோம குடிமகன். அப்போ ஐரோப்பாவை சேர்ந்து ஒரு நோக்கம். அவங்க தலைவர் எப்படி இருக்காங்க, கண்டவனை சேர்ந்தவங்க. சபைகள் அப்படியே தலைவர் இருக்காங்க. சபைகள் யாரு இருக்காங்க, மகன் பேரன் அவங்க தெரியும். இல்ல அவங்க ஜாதிக்காரங்க மொழி பேசுவாங்க. இங்க என்ன பாக்குறோம், உலகளாவிய திருச்சபையா. இந்த தலைமைக்கு இருந்தனால அவங்களுக்கு என்ன கிடைக்குது, உலகளாவிய மிஷினரி படிக்கான தரிசனம். எருசலேம் சபை மிஷினரி அனுப்பிட்டார். யாரு, பிலிப்பு அவரா போனார். இந்த மாதிரி தன்னை என்ன சொல்றாங்க, சமாரியாளோட சபையினுடைய கிளை நாம அவங்கள என்ன செய்யணும், உருவாக்கணும். அந்தியோகியா சபை தான் மிஷனரி அனுப்புகிற சபை. இந்த சபையானது 3 விதப்பட்ட தாக்குதலை வருவாங்க. ஆவிக்குரிய, சமூக ரீதியான, உலகளாவிய. எந்த சபையும் இந்த 3 விதத்துல தாக்கப்படுகிறார். அதுதான் சபையினுடைய முக்கியமான பொருள். ஆவிக்குரிய தாக்கம் அவங்க எப்படி ஐக்கியத்தை பார்க்க. அந்தியோகியா பட்டணத்துக்கு வெளியே போனீங்கன்னா யூதர்கள் ஒரு வாரத்துக்கு, ரோமர்கள் ஆப்பிரிக்கா தேசத்தை இவங்க எல்லாம் தனித்தனியாக வசிப்பாங்க. ஒரு 4 பேர் இருக்கும் யூதர்கள். இங்கே எப்படி நம்ம பல கிராமங்கள்ல பண்ணிட்டா ஒரு ஜாதிக்காரர்கள் ஒரு பகுதி, அடுத்த பகுதி இன்னொரு ஜாதி. அதே போலதான் இங்கே அந்த பட்டணத்தில் இருக்கும். ஆனா சபையில் எப்படி ஆபிரகாம் ஆண்டவர் அழைக்கும் போது என்ன செய்தார், நீ தேசத்தை விட்டு, உன்னுடைய மக்களை விட்டு
தன்னுடைய குடும்பத்தை விட்டுவிட்டு ஏற்பட்டார். அர்த்தம் என்ன? தேசத்தை அதாவது எனது ஒரு தேசத்தை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் ஒரு தேசத்தை சேர்ந்த உலகளாவிய கிறிஸ்தவ ஒரு கலாச்சாரத்திற்கு உலகளாவி ஒரு மொழியை மேன்மை பாராட்ட அதுக்காக உயிரை விதைத்தார். உலகளாவிய கிறிஸ்தவ ஜாதியை பெருமையாய் கொண்டு மனுஷர்கள் கௌரவ கொலை பண்ணுபவர்கள் உலகளாவிய. அப்படிப்பட்ட எண்ணம் ஆபராமுக்கு நாடு இருக்கிறாரு. இவையெல்லாம் மறந்து நடிப்பாங்க சொல்லுவாங்க, நான் உயிரை விடுவாங்க, இதெல்லாம் நீ செய்யாது. உனக்கு என்னது? நானே அடையாது. எந்த எந்த இடத்துக்கு போக எனக்கு அதே போல யோகா எந்த பண்ணியிருந்தார் அவருடைய தீடைகளால் அவருடைய அடையாளம். அதனாலதான் அந்திரங்கியா பக்கத்து ரொம்ப ஒன்னே அவர்களும் அதுக்கப்புறம் தாக்கப்பட்டு அவர்கள் கூடி வந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். அதுக்கே வந்து எப்படி ஆராதிப்பாங்க? அந்த வாழ்க்கை முறையை இன்னைக்கு என்ன பார்க்கிறோம்? சபையில ஆட்டம் ஆட்டம் ஆராதனை அது ஒரு பொழுதுபோக்கா, அது ஒரு நிகழ்ச்சி வீரராக இது வந்து ஆராதனையா ஆராதனை நம்முடைய வாழ்க்கையே ஆராதனை. அதை செய்தாலும் மைனேட் செய்யறதுதான் ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை காணப்பட்டது. சோ உபாசம் விரும்பி தெரிவித்தார்கள். உபாசகம்னா யாரும் யார் உபாசம் கேட்டா அந்த தலைவர் லீடர்ஸ் மீட்டிங் வைத்தா ஃபீஸ்டிங் இருக்கும். பிரியாணியோட தான் லீடர்ஸ் மீட், படை பஜ்ஜியோட தான் லீடர்ஸ். அது அப்படி கிடையாது. இந்த வந்தாங்க உபாசத்தோடு செபித்த ஆண்டவரே உங்கள் திருச்சபை குறித்த உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேட்கிறோம். கேட்கிற மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார்கள், செவி கொடுக்கிறார்கள், பின்படுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு பார்ப்போம். எல்லாரும் என்ன செய்யணும்? கீழ்ப்படியும் மனப்பான்மையோடு செய்தார். அது மாற்றி போதகர்கள் மற்றும் தீர்க்கப்பட்ட யாரு போதகர்கள் அந்த மாதிரி போதகர்கள் அவங்களோட போதகர்கள் என்ன செய்யாங்க? ஆண்டவருடைய வசனத்தை கீழ்ப்படியும்படியா அப்போ சில 11 படிக்கும் பொழுது என்ன பண்றது? ஆவலூர் ஆண்டவருடைய வசனத்தில் என்ன சொல்வதை பகுத்தார் ஆராய்ந்து காட்ட ஆகையாய் அவர்கள் நீதிமான்களாய் ஞானவான்களாய் அந்தியோகியா சபையில உள்ளவர்கள் புத்திசாலிகளாய் இருப்பார். தீர்க்கதரிசிகள் அமைக்கிற பொழுது சமுதாயத்தின் சீர்கேடுகளை கண்டிக்கின்ற பேச்சு. அப்படின்னா யோவான்ஸ்கானவர் ஏரோடு செய்கிற பாவத்தை கண்டிக்கின்ற அதே போல கண்டிக்கிறது. அதுபோல சமூகத்தின் மாற்றம் திருச்சபையார் வித்தியாசம். அதனால சமூகத்தில் கேள்வி யார்? யார்? ஏன்னா அவருடைய பிரியாரிட்டி நினைச்சாங்க தெய்வராஜ்யத்தின் பலன் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காது, கிடைக்குமா என்ன செய்வா கிடைக்காது. எந்த பக்கத்துல வீடு வருது இதை பத்தியே பேசி இவர்கள் என்ன பண்றாங்க? வேண்டிய ராஜ்யத்தை சரி ஒரு வித்தியாசமான ஒன்றா இருக்கும். அதே போல அவங்க என்ன செய்யறாங்க? ஆண்டவர்களுக்கு வீட்டிலே ராஜ்யத்தின் அப்பொழுது வேறெல்லாம் அவங்களுக்கு கூட கொடுக்கும் வீதியை குறித்து அவர் பேச அல்லது உறவாடினார் தன்மாத்திரம் அவர்கள் உட்பண்பு கொள்கிறார். குடும்பத்துல சமாதானம் எந்த விஷயம் சமூக வாழ்க்கையுடன் சமாதானமாக வணிக உறவுகள் எல்லாமே சமாதானமாயிடும். அது மாத்திரமல்ல அவர் என்ன செய்யறாங்க? பொதுமக்களுக்கு ஒரு முன்மாதிரியாய்
ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, ஓ அந்த கிறிஸ்தவ மாதிரி வேலை பார்க்கணும், அந்த கிறிஸ்தவ மாதிரி உண்மையா இருக்கும் அப்படின்னு எல்லா இடங்களிலும் அதனாலதான் அவர் கிறிஸ்தவன் விடுதலை அது மாத்திரம் ஆண்டவர் இடத்தை விநியோகிப்பதை எல்லாருக்கும் சாட்சியாக இருக்க வேண்டும். அவங்க என்ன சொல்றாங்க, முதன்மை படுத்தினார்கள். சபை இருப்பதற்கு முதன்மையான காரணம் ஆண்டவருடைய விஜய்பி கட்டளை நிகழ்வு. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு 5 தலைவர் இருக்கிறார். சீனியர் பாஸ்டர், நெக்ஸ்ட் சீனியர் பாஸ்டர் மிஷனரியா போனார். யாரு சீனியர் பாஸ்டர், அசிஸ்டன்ட் சீனியர் பாஸ்டர் யாரு? ஆண்டு சொல்றாரு, இந்த சபையை நடத்துறது நீங்க 3 பேர் இவங்க நடத்துகிறார். இவங்க 2 பேரும் செய்யுங்க, மிஷனரியா அப்படி சபையில நடைபெறுவார். சீனியர் பாஸ்டர் உட்கார்ந்து இருக்கிறார். கடந்த காலத்தில் படிச்ச தம்பிகளோடு மாதங்க பார்த்து சரியான அனுப்பிடுறான். ஆட்டோ நினைக்கிறாரு, சீனியர் பாஸ்டர் 20 வருஷம் 30 வருஷமா நீங்க இண்டாசிட்டிக்கு போது விரோதி ஆதத்தை அபிஷேக்தால் அவருக்கு மிக முக்கியமான வேலை. அவருடைய சபை சபையாகி அவர்கள் உலக தரிசனம் பெற்ற சபையார். சின்ன சபையா உலக தரிசனம். என்ன ஆகுது, பெரிய மாற்றம். அந்தியோகியா சபைக்கும் சபைக்கு தமிழ் வித்தியாசம். அவங்க ஒரு சில சபையில் என்ன பண்றாங்க, அப்போ சொல்லலாம் அதிகாரிகளாய் முக்கியமானவர்கள். இங்க வந்து ஒரு பிளெக்சிபிள் ஸ்டெப், யார் வேணாலும் நிகழ்ச்சியலாம் வருவாய். இவங்க என்ன யோசித்தாங்க, எரிசலேம்ல பரிசுத்தமா இருக்கணும், போன்ற ஆட்கள் மற்ற வழியில பார்க்கணும் அப்படின்னு அவங்க என்ன செஞ்சாங்க, தங்களை தனிமைப்படுத்திக் புனித தன்மையை பாதுகாப்பு கொள்ள முயற்சி செய்தார்கள். நற்செய்தி அறிவிப்பதுதான். இது வந்து ஃபார்மல் நான் ஃபார்மல், அதாவது அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் செய்யணும். நான் இங்க வந்து அப்படி முறையெல்லாம் கிடையாது. ஆண்டு என்ன சொல்றாரு அதை செய்ய ஆயுதமாய். என்ன நடக்குது, ரொம்ப அவர்களை தெரிந்தெடுத்து தலையில கை வைத்து அவர்களை மிஷனரிகளாக அனுப்பி அவங்க எங்க போறாங்க, ஒரு 26 கிலோமீட்டர். அங்கதான் போய் என்ன செய்யணும், இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இப்ப நம்ம இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல அதாவது வெள்ளூர் வைக்கோங்க செய்யணும், சென்னை தான். அப்பதான் என்ன செய்யணும், ஃபிளைட். அதே போல இவங்க என்ன செய்யணும், இவங்க நம்பு சீப்போர்ட், நல்ல சீப்போர்ட் அங்க போனால்தான் அவங்க வச்சு முடியும். அடுத்த இடத்துக்கு போகணும். அந்த இடத்துல அவங்க ஊழி செஞ்ச மாதிரி இருக்கு. ஏன்னா ஏற்கனவே அங்க ஒரு சபை காலம். அந்த இடத்துல எங்க போறாங்க, சைப்ரஸ். ஒரு அதுல வந்து சலாம் நேஷன். அது பர்ன ஃபவுண்டேஷன் நம்ம சொந்த ஊர் போயிட்டு எல்லாம் வாங்கி நம்ம போகலாம் ஒரு வளர்ச்சி. அங்க போய் என்ன செய்யறாங்க, அங்க எருசலேம் தேவாலயம் ஆரம்பிச்சு. எருசலேம்ல சாத்தியார் பர்னபாவுடைய சொந்த உறவு எதுவே, அது பேரு செலசியா. அவர் எங்க சாட்சியா இருக்கணும், முதலாவது செலசியாவுடைய அவருடைய எருசு. அதுக்கப்புறம் தான் பட்டு. அந்த ஊர்ல ஈரோடு பிரசன்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பட்டணத்து
ஸோ இதே முறைமையை தான் தொடர்ந்து பண்ணுறாங்க. எந்த ஒரு போனாலும் முதலடிச்சுவாங்க அங்குள்ள இந்த தேவாலயத்துக்கு. இரண்டாவது என்ன பண்ணுவாங்க, அந்த இந்து தேவாலயத்துக்கு வந்து அந்நிய ஜாதி மக்களுக்கு ஆண்டு. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, பிரஜாதி. ஸோ இதே முறையை ஸோ இந்த ஊருக்கு வந்ததும் ஜான் மார்க் அவர்களுடன் சேர்ந்து நாங்கள் வர்றேன். ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை பார்த்த சாட்சி, இயேசு பாடுகளை பார்த்த சாட்சி தான் யோவான். ஏன்னா கெத்செமனே தோட்டத்துல சென்னைக்கு மன்னித்த பின்பு அவரை அரசு பண்ண வரும்பொழுது ஒரு வாலிபன் நிர்வாணமாய் ஓடுகிறான். அந்த வாலிபன் யாருன்னா ஜான் மார்க். ஸோ அவர்தான் பின்னாடி மார்க் நற்செய்தி போனாரு. ஸோ அவரும் நாடு வாங்க தெரியும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், பாப்போஸ் வந்து சைப்ரஸ் காவியத்துக்கு ஒரு தலைமை நகரத்தை அங்க பார்வையை அறுவருக்கும் காரியங்கள் அவர்கள் கோயிலில் அதுல வந்து ஒரு குணம் நற்குணம் விமச்சாரம் பண்ணிடுமோ இதுதான் அந்த பட்சத்தை அறிவிப்பு அதீதமான இடத்துல நான் நட்சதானே அறிவிப்பது நம்முடைய ஒரு பாட்டின் கடமையாக இருக்கிறேன். ஸோ இங்கே என்ன பார்க்கணும், அதுக்கப்புறம் வந்து ரெண்டு விதமான ரோம சாம்ராஜ்யத்துக்கு ரெண்டு விதமான அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஒரு சில பிராந்தியங்களை ரோமர்கள் டைரக்டா அலுவலகம் அப்படின்னா என்ன இருக்கும், ரோமன் மிலிட்ரி அந்த போய் ஒரு சில இடங்கள்ல இருக்குன்னா ரோமன் மிலிட்ரி அவசியம் நினைச்சுவாங்க, டாக்ஸ் மெத்தட் கட்டிடுவாங்க, பின்புலமே ஆரம்பிச்சுவாங்க, கொஞ்சம் அட்டானமஸ் ஸ்டேட் மாதிரி. ஸோ ப்ரோ கவுன்சில் அப்படின்னு அவங்க என்ன செய்யணும், இது வந்து லெப்டினன்ட் கவர்னர். ஸோ துணை ஆளுநர் இருக்கும், துணை ஆளுநர். ஸோ இவங்க டைரக்டா பவர் இருக்குது, ஆனால் துணை ஆளுநர். ஸோ அவருக்கு தான் ஆந்திர. ஸோ அவர் பேர் என்னது, சர் பியர்ஸ் பாலிஸ். ஸோ அதற்கு ஆந்திர அங்க ஒருத்தர் யாரு யூத மார்க்க. அதான் என்ன செய்யலாம், வந்து வித்தை காட்டு ஒரு என்ன செய்யலாம், மந்திரவா அல்லது என்ன செய்யறான், மூலமாக இவன் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக என்ன செய்யறான், தென்களை கொண்டு ஆவினால் நிலம் அவரை பார்த்து சொல்றாரு, சரியான ஃப்ராடு தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீ என்ன செய்ய புருடனாய் ஆண்டவர் நிகழ்ச்சியார் அண்டனை நற்செய்திக்கு தடையா இருக்கிறவங்க தன்மை முடியும். அவர் பாஸ்போர்ட் சொர்கிய நிகழ்ச்சியார் ஆண்டவரை. அதுக்கப்புறம் என்ன பார்க்கிறோம், அந்த இடத்துல இருக்கு அந்த சர்வீஸ் பவுலர்ஸ் லெப்டினன்ட் கவர்னர் சொல்லியிருப்பாரு, உங்களுக்கு ஒரு இடம் தரோம், நீங்க சபையை கட்டி விடுங்க, இங்கே கிறிஸ்டாவை இருக்கலாம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அந்த சொல்றாரு அடுத்த இடத்துக்கு போகுது. ஸோ அதனால என்ன செய்யறாரு, இப்ப என்ன பார்க்கிறோம், வர்ணமா பவுலின் பவுலின் வர்ணமாவா வர்ணமா என்ன செய்யறாரு, அலைநுட்பத்தை வைத்து இது முதல் கொண்டு என்ன பார்க்கிறோம், அவள் தான் இருக்கிறார். முதல்ல வர்ணமா தான் இருக்கிறார். இப்ப என்ன அவங்க என்ன பார்க்கிறாங்க, அவங்க இருந்த பெருந்தா இந்த இடத்துக்கு. ஸோ அது வந்து துருக்கி நாட்டின் ஒரு முக்கியமான ஒரு பட்டணமாக. ஸோ அங்க போனதும் ஜான் வயதுடன் மார்க் என்ற யோவானது ஸோ அவன் என்ன சொல்றான், நான் ஊருக்கு போறேன், ஏன்னா வர்ண மாவட்டம் மாவட்டம். ஸோ தன்னுடைய மாமாவின் பதவியை பறித்துக் கொண்ட பவுலோடு ஊழியை வாழ்க்கை அதனால என்ன செய்யலாம், வீட்டுக்கு போறேன். ஸோ என்ன சொல்றாங்க, ஒரு வீட்டு நினைக்க
அல்லது கடினமான காரியம் அவங்களுடைய வேலை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க நம்மளால ஓட முடியாது அப்படின்ட்டு வேற சொல்றாங்க. அதோடு கூட அவங்களுக்கு முக்கியமான பதவி கொடுக்கப்பட்டதுனால என்னதான் இருங்க அதை என்ன செய்யலாம் உதவியே போயிட்டு திருப்பி யோவான காரியத்தை பார்த்தா சில பதினஞ்சு அது பார்த்தா ஸோ இப்ப என்ன பண்றாங்க பிசிடியன் ஆன்டியா இது ஒரு பந்தேரியா ஆனா இன்னொரு தேசத்துல சுமார் 3600 அடி உயரமுள்ள ஒரு மலை சார்ந்து என்ன முதல்ல சுமார் 400 சுகவீனம் வேலை மலையில அதனால என்ன செய்யறாரு அந்த மலை பிரதேசத்தில் ஹெல்தியான கிளைமேட் இருக்கா சிக்கன் படுகிறாங்க அந்த போது ஸோ பாப்போர்ஸ்ல இருந்து தென்காற்றில் 135 அவங்க என்ன செய்ய அந்த போட்டுவிட்டா கலாத்தியார் கலாத்தியருக்கு ஒரு பொருள் கலாத்தியார் ஒரு ஸ்டேட் அதில் போல பார்த்தேன். ஸோ அவங்க என்ன பண்றாங்க எப்பொழுதும் போல் சின்னதாக வேவாறு இது வேவாறு எப்படி என்ன செய்வார் மோசையும் 5 ஆக்கணும் ஒரு கொண்டு போய் படிக்கலாம் அதோட கூட அப்படி வைத்து பண்றது. அதுக்கப்புறம் யாராவது ஒருவர் விளக்கம் செல்லக்கூடிய அவர் வீட்டு ஸோ அவங்க எப்பொழுதுமே இங்க போனால் இவருக்கு ஒரு வரவு இருக்கு. ஏன்னா கமாலி பாகத்தை அதனால நீங்க ஏதாவது கரெக்ட் சொல்ற சார் ஸோ அதனால அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வெளியே போயிட்டு வரலாம் ஆண்டவரைக்கு சொல்லுவதற்கான வாய்ப்பு. ஸோ அந்த இடம் பார்த்தோம்னா அங்கு யூதர்கள் மட்டும் தேவனுக்கு பயந்தவர்கள். ஸோ இன்னொரு இதமாச்சு யூதரை போன்றவர்கள் இவர்கள் யாருன்னா அங்கேயாவது ஒருத்தருக்கிறார்களார் அவர்கள் ஐரோப்பியராகிறார் இது யாராவது அவங்க என்ன சொல்றாங்க ஜாதிகள் அதாவது பத்து கருத்து ரொம்ப அன்பாய் உண்மையான தெய்வத்தின் இதை நாம் பின்பற்றும் யூத தேவாலயத்துக்கு வரார் அதுல எல்லா பொறுப்பும் கொடுப்பேன். அப்படிப்பட்டவங்க தெய்வமுக்கு மலப்பேறிய போல தேவ பயம் ஆனால் யூதர்களா யாரு அவள் அவை பிரசவங்கள் யூதர்கள் பிரசவங்கள் அவர்களையும் போக்கஸ். ஸோ இவருடைய இதென்ன இவர்களையும் பண்ணோம். அதுக்கப்புறம் கால்பனுக்கு பயம் ஜாதி மக்கள் யூத தேவாலயத்தில் இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கும் நச்சு வரும். அந்த நோக்கத்துல அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்களோ யாரு இங்க அவரே என்ன சொல்றாரு ஆரம்பிக்கிறார். அப்புறம் எகிப்தில் அடிமையாக இருப்பார்கள் அதை இன்னும் நேர கொண்டு வந்து அனைவரும் என்ன செய்யறாங்க யோவான் மாரஸ்தானத்தின் யோவான் பாலகனை அறிந்தவர்கள் வார்த்தைகளை பிரசனையை அறிந்தவர்கள் அதன் மூலமா அவங்க எதிர்த்து ஆயத்தம் அதனால அவ்வளவு பசங்க சொல்றார் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்டவர்கள் சமைக்க ஆண்டவர் சாப்பிடுறார் நமக்கு ஆவை மன்னிக்கை கொடுப்பவர்கள் ஸோ அந்த பிரசங்கத்தின் மறு உட்பவர்கள் இவ்வாறு மேற்கொண்டாங்க கொஞ்சம் வச்சிருவாங்க இல்லை. ஸோ அது பக்கம் புரஜாதி மூணு காரியம். ஸோ என்ன ஒரு சில நினைக்கிறாங்க இந்த திருநெல்வேலி பேஸ் ஒரு சில நினைக்கிறாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்க. ஸோ
திரும்ப வந்து பிரசங்கம் பண்ணும்போது அந்த தேவனைக்கு பயந்த சொன்னாங்க. இப்ப நிறைய பேர் பத்தி யூதர்கள் பார்க்கிறாங்க ஜாதியில அம்மா அந்த பிரஜாதியா இதை காரணம் அதனால என்ன செய்யறாங்க அவங்களுக்கு இது போடுறாங்க. அவங்களால என்ன செய்யறாங்க ஜாதிகளை இதே போல என்ன நம்ம நாட்டிலேயும் இருக்கு. நம்ம நாட்டில் தான் நம்ம வட இந்தியாவில் ஒரு இயேசு கிறிஸ்து so when இயேசு கிறிஸ்து கிராமத்தில் கோவில வாழ்ந்தார் இயேசு கிறிஸ்து அவர் so இந்த ஊர்ல இருக்க தீர்வாரு பேர் வந்து மக்கள் வேஸ்ட் அவர்களின் அன்பையும் சமமாய் நேசிக்கிற கடவுள் எனக்கு தேவை. அவர்களையும் சமமாய் நேசிக்கிற கடவுள் ஒரு ஜாதிகள் யோசியாய் இந்த லேசியா தாவீது ராஜாவை வந்து விஜய் மட்டும்தான் ராஜா என்ன அதிக அப்படிப்பட்ட லேசியாக சொல்லி ஜெராது. ஸோ இந்த எதிர்ப்பினால் அவங்க சொல்றாங்க ஆண்டவராய் இயேசு நிச்சயமாய் உணர்ச்சியை கட்டிக் கொண்டு இதை கேட்டபொழுது பிரஜாதிகள் ஆனா இஸ்ரேல் மக்கள் எதிர்ப்பு மத்தியில் என்ன செய்வது பகுதியெல்லாம் சமைத்து நினைக்கிறாங்க நல்ல பக்தி உள்ள பெண்களை அவர்கள் மூலமாக பூமியில் உள்ள அதிகாரத்தில் பகுதியை விட்டு வெளியே முடியாது சபிச்சு ஒரு கிராமத்தில் சமய தலைமட்ட வாக்குவாக ஒரு பைக்கை வைக்கிறாங்க வராதீங்க அவர் என்ன செய்யறாரு நம்முடைய ஏற்றுக்கொள்ளலையா அவங்க பார்த்து போயிருக்கு. அவங்க இருக்கார்கள் ரொம்ப பண்ணுவதை நினைச்சாங்க சந்தோஷம் ஆகுது. சபை அது எப்படிப்பட்ட சபையாய் சபையாய் சபை எப்படி உருவாது மிஷினரி பண்ணாங்க மிஷினரி பண்ணிடுவாங்க சபை சபை என்ன செய்யணும் மிஷினரி ஆலமரம் இருக்கு ஆலமரம் இலைகள் வருது அப்படி பிள்ளைகள் இதை வந்து வேறாய் திருப்பி அப்படின்னும் இலைகள் வந்து அது வேறாய் இப்படியா சபை அதாவது மரம் மலர்ந்து கிளை சபை அந்த கிளை சபையில இருந்து இன்னும் கிளைகள் விடுவாங்க அது கிளைகள் அப்படியே பரவிக்கிட்டே அதே போலதான் திருச்சபை என்ன செய்த மிஸ்டரிகள் அனுப்புவது மயக்கம் ஆனால் அத்தியோகியாங்க ஆண்டவருடைய காலத்தில் அமர்ந்தவர்கள் ஜெயித்தபடியாலே அவர்கள் கிறிஸ்தவ சபையார். நம்முடைய சபை ஒரு வேறு ஆராதிக்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ற சபையார் என்ன செய்யணும்
மிஷனரி சபையாய் அனுப்புகிற சபையாய் அதில் தலைமைத்துவத்தை பார்த்து 5 தலைவர்களில் மூத்த தலைவர்களாகிய அருணபால் அவருடைய பின்தெடுத்து செய்வார். அதை இங்கு பார்க்கும்போது மகன்பால் தலைவரா. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அவர் தன்னைய விட்டுக் கொடுக்கும் மனப்பான் ஆண்டவருடைய அழைப்பை அறிந்து செயல்படுகின்ற மனப்பான். நிறைய பதவிக்காக சுகம் முதல் ஸ்தானத்துக்காக சந்திக்கலாம். இங்க அப்படிதான் விட்டுக் கொடுக்கிறார். எல்லாரும் யாருக்கா நினைக்கிறோம், ஆண்டவருடைய ராஜ்ய ஒரே அரசு நாடு பேசும்போது நமக்குள்ள என்ன யார் முதன்மையா இருக்க வேண்டும் என்ற சண்டை எனவே பரந்த மனப்பான்மை இந்த பார்க்கிறோம். எனவே சுத்திக்கு வேண்டாம் சபைக்கு. அதுக்கப்புறம் யாருமே கண்டிப்பாக இருந்த பவுலை, சந்தேகப்பட்ட பவுலை கூட்டிக் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அந்தியோகியா கோயில் அதுக்கு ஊழி செய்யும் போது அவரு நம்மளுக்கு இருக்கிற நல்லா இருக்கும் அவங்க கூட்டி அந்த ஒரு தலைவராய் உருவாக்குற மற்றும் மிஷனரி பணிக்கென்று அவர்களை சரி செலவழி மிஷனரி பணிகளுக்கு மிஷனரி பணிக்கு போகும்போது தலைமைக்கு விட்டுக் கொடுக்கின்ற தாராள மனப்பம் பணத்துடன் ஆசை. மற்றவர்கள் சந்தேகப்பட்டு வெறுக்கும் பொழுது அவரை வெறுத்து தள்ளாமல் ஏற்றுக்கொள்கின்ற பொது யாருமே அவரை பயன்படுத்தாத சபை அவரை போய் கண்டுபிடித்து பயன்படுத்த. அதுக்கப்புறம் என்ன மிஷனரி பணி ஒவ்வொருவே பவுல் ஆண்டவர் நேரம் தலைவராக நீ தலைவனா நான் உனக்கு பின்னாடி தாழ்மையாய் தாராளத்தன்மை மரணமாவுடைய வாழ்க்கை அறிவுமை. இங்கு யோவான் அவர் எதிர்பார்த்த அளவு குறைவுள்ளவனா போலாம் நான் பாயிர முடியும். இவனுக்கு விட்டு அயர்ந்து நம்முடைய நினைச்சு நான் விசாப்பட்டேன் எமோஷனல் அங்க போய் கஷ்டம் ஆனாலும் ஆண்டவன் ஸ்திரப்படுத்தி உறுதிப்படுத்தி பயன்படுத்தி பயணக்குள்ள பார்க்கிற மிஷனரி பஞ்சத்தான் யுக்தியை பார்க்கிறது தேவாலயத்தை இரண்டாவது இந்த தேவாலயத்தை தேவன் தேவனுக்கு பயந்து தேவாலயத்தை அறிகிறது அவர்கள் இப்படியா சபையா தேவனுக்கு பயணத்தை அவர்கள் ஆண்டவர் நம்மை திருச்சபையானது